ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஜிஆர்டியில் வந்து ஸ்கீம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்களா, கிஃப்ட் எதனா சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்களா, இப்போ வந்து அவங்க லைவாக என்ன ஸ்கீம் வந்து கொண்டுட்டு போகிறாங்க அப்படி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து 25 கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸோட கம்பேரிசேஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேருந்து ஒன் பை ஒன்னாக வந்து எந்தெந்த ஸ்கீம் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ரெண்டு ஸ்கீம் தான் போயிட்டுருக்குது. ஒன்று வந்து மந்த் ஆன் மந்த் கட்டுற ஸ்கீம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன் டைப் டெபாசிட் ஸ்கீம், அந்த மாதிரி சொல்லிட்டு 2 ஸ்கீம் போயிட்டுது. இது லைட்டாக ஒரு மாடிஃபிகேஷன் ஸ்கீம் தான். வந்து தனித்தனியாக கொடுத்த ஸ்கீம் வந்து ஒன்றா மர்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நியூ கோல்டன் 11 இந்த 2 ஸ்கீமோடைய மர்ச் பண்ணி தான் வந்து இப்போ வந்து ஒரே ஸ்கீமாக கொண்டு வந்துடுறாங்க. அதனால் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ணலை. அவங்க வந்து பிளாம்பேட் வந்து ஒரே பிளாம்பேட்டாக கொடுத்துட்டாங்க. சேம் பெனிஃபிட் லாஸ்ட் என்ன கொடுத்தாங்களோ அதே ஸ்கீம் தான். என்ன எல்லாமே ஒரே மாதிரி தான். இப்போ வந்து 2 ஆப்ஷன் சேர்த்து ஒரே ஸ்கீமாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ தனித்தனியாக இருந்துச்சு, 2 சேர்த்து ஒன்றா கொடுத்துறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து 1000 ருபீஸ்லேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எந்த லிமிட்டும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா வந்து அமௌண்ட்டாகவும் வர வைப்பாங்க, கிராமாகவும் வர வைப்பாங்க. இந்த எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நமக்கு வந்து தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 மந்த்தில் வந்து ஃபுல் பெனிஃபிட்டட் எடுக்கலாம். மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம். ஈஸி ஆப் தான் இவங்க வந்து ஜிஆர்டி. இது இல்லைனா மந்த்லி வந்து நீங்கள் ரெகுலராக அங்கே போய்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர சொன்னால் கூட உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஐடி. அதில் கூட நீங்கள் வந்து நெஃப்ட்டு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் இது தான். இப்போ வந்து என்ன வந்து அவங்க பெனிஃபிட் தராங்க, என்ன ஸ்கீம் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்குது பார்த்திங்கன்னா, ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. இது 2த்தையும் சேர்த்து ஒரே பிளாம்பேட்டாக கொடுத்துட்டாங்க. கிராமாவும் ஒரே பக்கம் இருக்குது, அமௌண்ட்டாக ஒரே பக்கம் இருக்குது. இந்த எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் 11 மந்த் கழிச்சு நீங்கள் போயிட்டு க்ளோஸ் பண்ணும் போது வந்து உங்களுக்கு எது பெனிஃபிட் சொல்லிட்டு ஆப்ஷன் 1 இல்லை ஆப்ஷன் 2 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். வெயிட் நமக்கு லாபமா இல்லைனா வந்து அமௌண்ட் நமக்கு லாபமானு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் அமௌண்ட்டில் போகிறதா இருந்துச்சுன்னா என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் வேல்யூ வந்து ஆப்ஷன் வந்து தராங்க. இல்லை நான் கிராம் பேஸஸ் போகிறேன்னா 50%, 18ல் 50 வரைக்கும் வந்து நமக்கு பெனிஃபிட் தராங்க. இதுதான் இப்போ அவங்க கொண்டு வந்தது. ஏன்னா வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் ஏற பார்த்திங்கன்னா கிராமில் வைக்கிறது தான் லாபம். அமௌண்ட் வந்து இன்றைக்கே பார்த்திங்கன்னா 7400 இருந்துச்சு. இப்போ வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், இல்லை டிக்ரீஸும் ஆகலாம். சப்போஸ் வந்து 7000 கீழே குறையுமானா ரொம்ப டவுட்டு. அப்படி பார்த்திங்கன்னா அன்றைக்கி வைக்கிற கிராமுக்கு அமௌண்ட் வர வைக்கிறது தான் வந்து நமக்கு லாபம். ஆனால் அதில் வந்து வேஸ்டேஜ் வந்து அவங்க மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. கோல்டு ரேட் ஏற பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கீம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வராங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 24% வரைக்கும் வேஸ்டேஜ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா கிராம் அப்புறம் ஏற பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. 18% அப் டு வந்து கொண்டு வந்தாங்க. ஸ்கீம் நகை கடைங்களுக்கு அவங்க வந்து ஃபேவர் தான் அவங்க பண்ணிக்கிறாங்க, நமக்கு வந்து ஃபேவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. கிராமாவும் வச்சுக்கலாம், அமௌண்ட்டாகவும் வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து அப் டு வந்து 18% வரைக்கும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்கீம். மறுபடியும் இந்த ஸ்கீமை வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி தான் வந்து இந்த ஃப்ளெக்ஸி 2த்தையும் ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. இந்த நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி, நியூ கோல்டன் 11 இப்போ இதையும் மாடிஃபை பண்ணி தான் வந்து இந்த ஒரே பிளாம்பேட்டாக கொண்டு வந்துக்கிறாங்க. அவங்க வந்து சீட்டு வந்து நமக்கு வந்து ஃபேவர் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் போடுறவங்களுக்கு எந்த ஒரு ஃபேவரும் பண்ணுறதில்ல. நகை வேலை ஏற அவங்க ஸ்கீமே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸ்கீம் போட்டாலும் பரவாயில்ல, எண்ட் ஆஃப் த மந்த் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுற அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க 2 ஸ்லிப் கொடுத்துருவாங்க. இந்தாங்க அமௌண்ட் பேஸஸில் இவ்வளோ வந்திருக்குது, கிராம் பேஸஸில் இவ்வளோ வந்திருக்குது. நீங்கள் 2த்தையும் கம்பேரிசேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து எது லாபம் அப்படின்றத நீங்கள் அங்கேயே கேல்குலேஷன் பண்ணி தர சொன்னால் கேல்குலேஷன் பண்ணி தருவாங்க. அது மூலிமா வந்து நம்ம எந்த ஸ்கீம் போயிடலான்ட்டு அந்த எண்ட் ஆஃப் த 11 மந்த்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 10 மந்த்தில் க்ளோஸ் பண்ணாலும் சேம் எல்லா பெனிஃபிட்டுமே தருவாங்க ஜிஆர்டியில். அது இல்லாமல் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸு அந்த மாதிரி அவைல் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு ஜிஆர்டி தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து பாரம்பரியம் ஜிஆர்டியில் தான் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க போடுங்க, எந்த ஒரு தப்பும் கிடையாது. கோல்டு எப்படி மூலிமா நீங்கள் சேர்க்குறீங்களா அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த கடை லாபம், அந்த கடை லாபம், உங்களுக்கு எது வந்து ஓகே, எனக்கு இது வந்து ரொம்ப ஓகே அப்படின்ற மாதிரி கடை இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போங்க. ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு பிரான்ச்சஸ் இல்லைனா வந்து இன்னொரு பிரான்ச்சஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஒரு பிரான்ச் டு அனதர் பிரான்ச் வந்து வீடியோ கால் ஃபெசிலிட்டி வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து கோல்டை விட டைமண்ட் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேல்யூவில் வந்து 18% வந்து டைமண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சப்போஸ் கிராமில் பார்த்தீங்கன்னா 10% ஆஃபர் ஆன் பெர் கேரட், 25% ஆஃபர் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் வந்து நமக்கு பண்ணித்தராங்க. சப்போஸ் சில்வர் ஆர்டிகல்ஸ் எதுனா அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா வேஸ்டேஜ் அப் டு 18% அமௌண்ட்டில்
சப்போஸ் நீங்கள் வந்து கிராம் போகிறீங்கன்னா சில்வர் ஆர்டிக்கல் ஆன்டிக்கில் வந்து 50% ஆஃப் ஆன் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதே சப்போஸ் வந்து ஸ்பெஷல் ரூபி எமரால்டு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா வேஸ்டேஜில் 18% ஆஃபர் வந்து அமௌண்ட் பேசஸ் கிராம் பேசஸ்லேருந்து 50% ஆஃப் வேஸ்டேஜில் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. இது மாதிரி சொல்லிட்டு கொடுத்துறாங்க. பிளாட்டினம் எது எடுத்தாலும் அன்கட் டைமண்ட் அதுக்குன்னு ஒரு ஸ்லாப் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி தான் வந்து பெனிஃபிட் தருவோம்னு சொல்லிட்டு நீங்கள் அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறதா இருந்தால் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை சப்போஸ் வந்து நான் இந்த மாதிரி ஆன்டிக்கு இல்லை வந்து டைமண்ட் சில்வர் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த ஸ்கீமில் வந்து பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து முந்தி இருக்கிற மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ கொடுக்குறதில்ல. அமௌண்ட்டு ஏற ஏற பார்த்திங்கன்னா கடைங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான் இப்போ ரொம்ப போயிட்டே இருக்குது. கஸ்டமர்ஸ்க்கு பெனிஃபிட் வந்து கம்மியாகிட்டே வருது. இப்போ கூட வந்து கோல்டு காயின் வந்து வேஸ்டேஜே இல்லாமல் வந்து கொடுத்துருந்தாங்க. யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஆஃபர் போட்ட உடனே வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு காலையிலேயே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே பர்ச்சேஸ் பண்ணி 2 வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு ஐடியாவும் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தென் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்கிற நெக்ஸ்ட்டு ஸ்கீம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கிராமாக வர வச்சு தருவாங்க, அமௌண்ட்டாக வர வச்சு தருவாங்க. இந்த ஸ்கீமில் நம்ம வந்து ஒன் டைம் வந்து நம்மக்கிட்ட கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 25,000 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வருது. அதுக்கப்புறம் வந்து எந்த லிமிட் வந்து கொடுக்கல. ஆனால் சப்போஸ் வந்து 2 lakhs மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேஷாக வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெஃப்ட்டு அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது வந்து கோல்டு காயினாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமும் வந்து கோல்டு காயின் வேணும்னா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜுவல்லரி தான் எடுக்கணும்னு கிடையாது. காயின்ஸ் வேணாலும் காயின்ஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். நீங்கள் கட்டிட்டு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து கோல்டு ரேட் எப்படி இருக்குதோ அமௌண்ட்டு எப்படி இருக்குது கிராமாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து 11 மந்த் வெயிட் பண்ணலை, நான் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் வந்து எந்த மந்த்து கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட்டும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் 6 மந்த்ஸ் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூவில் 50%, கிராமில் வந்து 25%, அது மாதிரி 10th மந்த்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 100% வந்து வேல்யூவில் தராங்க. கிராமில் வந்து 50% வந்து வேஸ்டேஜ் தருவாங்க. ஆனால் நீங்கள் கட்டுற அன்றைக்கி என்ன அமௌண்ட் வந்து வர வச்சு தந்துடுவாங்க. ஆனால் 11 மாதம் கழித்து கோல்டு ரேட் எப்படி வேணால் போகலாம், அதிகமாகவும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம். அது வந்து பார்க்கும்போது வந்து ஒரு பக்கம் பெனிஃபிட் ஆகுது. ஆனால் இனிமேல் பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் கம்மி ஆகும்னு பார்த்தா கம்மியாக சான்ஸே இல்லாத மாதிரி தான் இருக்குது. இப்போயே 60,000 நெருங்க போகுது, இனிமேலும் ஏற தான் போகுது. நீங்கள் இந்த கடை தான் நான் கிடையாது, எந்த கடையில் நீங்கள் வந்து சீட்டு போட்டாலும் வந்து நம்ம வந்து தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி மட்டும் போடுங்க. இந்த கடை எனக்கு ஃபேவரெட், அந்த கடை எனக்கு ஃபேவரெட், உங்கள் ஃபேவரெட் கடையில் நீங்கள் போடுங்க. எந்த கடையில் போட்டாலும் நமக்கு வந்து இயர்லி வந்து நம்ம இவ்வளோ டார்கெட் பண்ணி கோல்டை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணி வந்து சீட்டு போடுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 2 சீட்டு வந்து ஜிஆர்டியில் இருக்குது. ஜிஆர்டியில் வந்து எப்படிலாம் நம்ம வந்து ப்ளஸ் அடிஷ்னல் கிஃப்ட்டு இல்லைன்னா அடிஷ்னல் வந்து நமக்கு பெனிஃபிட்டோடு வாங்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். அடிஷ்னலாக நம்ம எக்ஸ்ட்ராவாக எப்படி வாங்கலாம் ஜிஆர்டியில் ஸ்கீம் மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் சீட்டை வந்து டிசைட் பண்ணணும். சீட்டு போடுறவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் தெரியும். இனிமேல் தான் ஃபஸ்ட் டைம் நான் போட போகிறேன் இல்லைனா இனிமேல் நான் பிளான் பண்ண போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பொங்கலுக்கு வருஷம் பொங்கலுக்கு வந்து நான் வந்து சீட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும், எனக்கு வந்து பொங்கல் வந்து எனக்கு பர்த்டே வருது, வெட்டிங் டே வருது, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மார்ச்சில் வந்து சீட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜானில் க்ளோஸ் ஆகும். ஜானில் என்ன பெனிஃபிட் இருக்குது நான் கடைசியாக சொல்கிறேன். அதே மாதிரி தமிழ் நியூ இயர் பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வருது. வருஷ பருப்புக்கு கண்டிப்பாக நாங்கள் கோல்டு வாங்குவேன் அப்படின்றவங்க ஜூன் மாதம் வந்து பிளான் பண்ணுங்கள். அக்ஷய திதி அதே மாதிரி ஏப்ரல் ஆர் மே வரும். அதில் வந்து என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் மந்த் வந்து பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு வரும். அடுத்தது ஆடி பேருக்கு, ஆடிக்கு வந்து நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய விசேஷ நாள்கள் நம்ம வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆடி பார்த்திங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட், அப்பயும் பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் வந்து கவர் பண்ணுங்கள். தீபாவளிக்கு தான்
நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், எனக்கு தீபாவளிக்கு தான் வந்து வேணும் அப்படின்னா, தீபாவளி அக்டோபர் ஆர் நவம்பர் வருது, நீங்கள் வந்து டிசம்பர் ஆர் நவம்பரில் வந்து சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணி வாங்குங்க. இதில் எப்போவுமே கொடுக்குற கிஃப்ட்டும் நமக்கு கிடைக்கும். அது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோட கிஃப்ட் வந்து நம்ம எப்படி வாங்குறது என்ன என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ பொங்கலுக்கு வந்து நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா அப் டு 20% வந்து வேஸ்டேஜில் ஃப்ரீ வரும். இதே நீங்கள் சீட்டு போட்டிருந்தாலும் இந்த பொங்கலுக்கு இந்த 20% வேஸ்டேஜோடு நீங்கள் வந்து கவர் பண்ணி நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து 50% ஆஃபர் வந்து கிராமில் கொடுத்தாலும் அது நமக்கு பெனிஃபிட். நீங்கள் சீட்டு போட்டிருந்தாலும் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலோட ஆஃபர்ஸோடு நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் வருது. இப்போ கிராம் வந்து 50% தான் அவங்க வேஸ்டேஜில் நமக்கு தராங்கன்னா, அதில் இப்போ 9% வந்து நம்ம கட்டுற மாதிரி இருந்தால் 9ல் வந்து மறுபடியும் 20% வேஸ்டேஜை வந்து நமக்கு கம்மி பண்ணி நமக்கு வந்து வேஸ்டேஜ் என்ன இருக்குதோ நமக்கு இந்த மாதிரி ஸ்கீம் வந்து போடும்போது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இந்த மாதிரி தான் நீங்கள் கவர் பண்ணிக்கணும். இப்போ தமிழ் நியூ இயருக்கு அதே மாதிரி 20% லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் எப்படி தராங்கன்னு தெரில. அக்ஷய தீதிலாம் வந்து கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கோல்டு காயின் ஃப்ரீ வாங்கிக்கலாம். இது வந்து ரெகுலராக நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட அக்ஷய தீதிக்கு வந்து கோல்டு காயின் ஃப்ரீ கொடுப்பாங்க. ஆடி பார்த்திங்கன்னா ஆடி ஆக்ஷயம் சொல்லிட்டு ஒரு பிளான் போடுவாங்க இயர்லி. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கிஃப்ட் நீங்கள் என்ன வேல்யூ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா வந்து கோல்டுக்கு ஈக்குவலாக சில்வர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா சில்வர் ரேட்டு 100 ருபீஸ்க்கு மேலே போகுது. அப்போ வந்து ஒரு கிராமுக்கு 100 ருபீஸ் நமக்கு பெனிஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் சீட்டு போடும்போது இது மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணி சீட்டு போடணும். போடும்போது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோடு கிடைக்கும். நான் சைடில் வந்து என்னென்ன கிஃப்ட் தராங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். யாரெல்லாம் ஜிஆர்டியை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, வேறு எந்த கடையில் வந்து நீங்கள் வந்து சீட்டு போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எந்தெந்த கடையில் என்ன பெனிஃபிட் சொல்லிட்டு அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. புதுசாக வந்து போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருந்துச்சுன்னா, எந்த கடையில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குட்டாக இருந்துச்சு, இல்லைன்னா சப்போஸ் வந்து பேடாக இருந்துச்சு, அதை பற்றியும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாயிருக்கும். அங்கே வந்து மேனேஜர்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கேட்டால் மேனேஜர்ஸும் நமக்கு வந்து ட்ரை பண்ணி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து வாங்கி தருவாங்க. இது வந்து எனக்கு வந்து நான் என்னுடைய ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஓகே தான், 50-50 அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க கொடுக்குற பெனிஃபிட்னால 50-50 சொல்கிறேன். ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும். வேறு எதுனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.